அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1/7/2025 ஜூலை மாத பலன்கள் அதை இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 12 மாதங்களில் 7வது மாதத்தை சுட்டி காட்டக்கூடிய மாதமாக இருக்குது. 7 அப்படின்ற எண் பார்த்திங்கனாக்கா நவகிரகங்களில் கேதுவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சு இருந்தாலும் அந்த 7 அப்படிங்கிற எண் பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்களில் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய எண்ணாக இருக்குது. சரி, இந்த ஜூலை மாதம் அப்படின்னு எடுக்கும்போது எந்த பஞ்ச முகூர்த்தத்தில் இந்த ஜூலை மாதம் பிறக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பஞ்ச அங்கத்தில் முதல் அங்கமான கிழமை வாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய்க்கிழமை, சஷ்டி திதி, பூர நட்சத்திரம், வியாதிபாத யோகம், தைத்துல கரணம் கூடிய பஞ்ச முகூர்த்தத்தில் இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி பிறக்குதுங்க. சரி, மொத்தத்தில் பொதுவாக இந்த ஜூலை மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் அஸ்தங்க நிலையில் லக்னத்தில் இருக்கிறதுனால பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்தி வைக்கக்கூடியவங்க, சொந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, வருமானம் சார்ந்த தொழில், ஃபினான்ஸ், லோனு, இது சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம், அதாவது இந்த குரு அஸ்தங்கம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தினுடைய 15ஆம் தேதி வரைக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் தடைகளையும் சந்திப்பாங்க. அடுத்த நிலையாக 2ஆம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்துருக்கனால கல்வியில் இருக்கக்கூடிய நிலை உயரப்போகுது. படிக்கிறதுக்கான மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரிக்க போகுது. அதாவது இத்தனை சதவீதம் தான் படிக்கிறாங்க, இவ்வளோ சதவீதம் கம்மியாக இருக்காங்கன்றதை குறைச்சி காட்டக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அடுத்ததாக 3ஆம் பாவத்தில் செவ்வாய், சந்திரன், கேது அமர்ந்திருக்கிறது பார்த்திங்கனாக்கா நிறைய மிஷினரி சார்ந்த தொழிற்சாலைகளில் பழுது செலவுகளாக இருக்கட்டும், ஒரு லேபர்ஸ் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அதே நேரத்தில் ரத்தம் சார்ந்த விஷயங்களில் பிபி அதிகமாகிறதா இருக்கட்டும், ரத்த சோகையாக இருக்கட்டும், ஹீமோக்ளோபின் குறைபாடாக இருக்கட்டும், இம்யூனிட்டி சிஸ்டம் உடம்புல குறையிறத இருக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு கொடுக்க போதுங்க. அடுத்ததாக 9ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருப்பது நிறைய, அதாவது யாருக்கெல்லாம் ராகு தசை ராகு புத்தி நடைபெற்றுட்ருக்கோ, செவ்வாய் தசை ராகு புத்தி, சனி தசை ராகு புத்தி நடத்திருக்கோ, இருக்கும் இடத்தை விட்டு வெளிநாடுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வெளிநாடு போகிறதுக்கான நிலை ஏற்படுத்தி தரப்போகுது. 10ல் சனி பகவான் 10ஆம் இடத்துல தசம கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொழில் சாதைகளும் சரி, தினக்கூலி செய்கிறவங்களும் சரி, வருமானத்தை மெயினாக வச்சுருக்கக்கூடியவங்களுக்கும் சரி இந்த மாதம் சிறப்பான வரவேற்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே நேரத்தில் புதுசாக சிட் ஃபண்டு, புதிய ஃபினான்ஷியல் இது சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 1/7/2025 ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதில் இந்த மாதத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கிரகப்பிரவேசத்துக்கான முக்கிய நாட்கள் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு. சரி, 12 ராசிகளுடைய பலன்களை பார்க்க போகலாம் வாங்க. 1/7/2025 ஜூலை மாத பலன்கள். மீன ராசி, காலபுருஷனுக்கு 12வது ராசி மீன ராசி. புனரவி ஜனனம், புனரவி மரணம் சொல்லக்கூடிய ஒரு மீனோட வாழ இன்னொரு மீன் கடிச்சு தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய காட்சி. மீன ராசின்னு சொல்லும்போது பூரட்டாதி 4ஆம் பாதமும், உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 நட்சத்திரங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க மீன ராசி நேயர்கள். இந்த ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபகரமான மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. சிலர் வெளிநாடு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சுற்றுலாவாவது போயிட்டு வருவாங்க. மகிழ்ச்சி, நண்பர்கள் மூலயமா ஆதாயங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வருமானங்கள் அப்படின்னு பேசும்போது கொஞ்சம் சிக்கனத்தை கையாள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இதெல்லாம் சக்ஸஸ் எல்லாம் சொல்லியாச்சு. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? பாலினம் சார்ந்த விஷயங்கள், அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களிடம் பழகும் போதோ, பெண்கள் ஆண்களிடம் பழகும் போதோ வெளிவட்டாரத்தோட பார்வைக்கு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொடுக்க போகுது. பேச்சுகளில் நிதானத்தை கொண்டு வர்றது சிறப்பு ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் பெண்களாக இருக்கும்போது யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுனால கவனம் தேவை. மேலும் ஜூலை மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம்.
1/7/2025 ஜூலை மாத பலன்கள். மீன ராசிக்கு. மீன ராசின்னு சொல்லும்போது எந்த இடத்துலையுமே வந்து எந்த இடத்தையும் தனக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கக்கூடியவங்க, இல்லைன்னா அதை ஸ்ட்ரிக்டாவது அதை எடுத்துக்கக்கூடியவங்க, சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடியவங்க, தங்களோட டேலண்ட்டை பற்றி தங்களுக்கே தெரியாதவங்க, அது தெரிஞ்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய போஸ்டிங், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்க. இந்த மீன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? ஜாதகர் சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் 4ஆம் இடத்துல அஸ்தங்கத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் மாத பிறப்பப்போ சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். நிதானத்தை கையாள்வது சிறப்பாக இருக்கும். மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஏன்னா லக்னத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. மன ரீதியான ஸ்ட்ரெஸ்ஸுகள் இருக்கிறதுனால, அதுவும் ஜென்ம சனி நடைபெறதுனால கண்டிப்பாக ஒரு யோகா மெடிடேஷன் எடுத்துக்கிறது, அடுத்தவங்கள தொல்லை கொடுக்காம நீங்களாக தனியாக போய் உட்கார்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பேச்சில் நிதானத்தை கொண்டு வர்றது சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கு சக்ஸஸ்னால் 100% சக்ஸஸ் இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவு அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். வருமானம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் நிதானமான பேச்சுகளை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வாக்குறுதி கொடுக்குறத குறைச்சிக்கிறதோ, ஆரோக்கிய சார்ந்த உணவுகளை எடுத்துக்கிறதோ நன்மை ஏற்படுத்தி தரும். 4ஆம் இடத்துல சூரிய பகவான் கண்டிப்பாக மார்பகம், முதுகு தண்டுவடம், இது எலும்புகள், இது சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. தாய் வழியில் தாயாரோட ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியம், ஒரு மெடிக்கல் செக்கப் எல்லாத்துக்கும் கூட இருந்து பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் மிகப்பெரிய ஒரு வலியை சந்திச்சிட்ருப்பாங்க, அதுவும் மூத்த குழந்தைகள் வழியில். சரி, ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல் பேச்சு கேட்காதது, பிடிவாதம் பிடிக்கிறது, மன ரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஊனத்தனமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ பிள்ளைகளோடு உட்காந்து பேசுகிறது, அவங்களுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் எடுத்து கொடுக்குறத கேட்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவங்கள கொண்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி தரும் இல்லையா? ஆரோக்கிய குறைபாடு அதிக ஏற்படுத்தி கொடுத்துரும். பிள்ளைகளோட படிப்பில் வந்து கொஞ்சம் கேர்லெஸ். மீன ராசி குழந்தைகள் படிப்பில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. அதை பேரண்ட்ஸ் ஆரம்ப கட்டத்திலே பார்த்தது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் புகழ் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ஏன்னா 2ஆம் அதிபதி 6ல் உட்காந்துருக்காங்க. வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதி கடனுக்கு போனாலும் இல்லை சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சாலும் உத்தியோகத்தில் உங்களோட பேர் புகழ் சிறப்பாக இருக்கும். சில இடைஞ்சல்கள் அப்படிங்கிறது 25ஆம் தேதிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதி காத்துக்கிறது, உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லறம், அப்பா ராகு கேதுகள் நகர்ந்துட்டாங்க. இல்லறம் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கொஞ்சம் அதாவது ஒரு கசப்பு நடந்து இனிப்பு எடுக்கும்போது கசப்போட சுவை ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் விரக்திகள் இருந்தாலும் நாட்கள் நகர 10ஆம் தேதிக்கு மேலே மிகவும் பிடிச்ச மாதிரியான அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரு சில இடங்களில் அவங்க மனசுக்கு ஏற்றபடி நடந்துக்கிறதும் சிறப்பு ஏற்படுத்தி தரும். சரி, பெண்கள் சொல்லும்போது கண்டிப்பாக யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. சிலர் வந்து யூட்ரஸோட ஃப்ளோவே கவனிக்க மாட்டுறாங்க. இப்போ அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு மருத்துவரை பார்க்குறது நன்மை ஏற்படுத்தி தரும். சொந்த தொழிலில் அனுகூலம் நிறைஞ்ச மாதமாக இது இருக்க போகுது. தொழிலில் வெற்றி ஏற்படுத்தி தரப்போகுது. ஒரு தொழிலுக்கு இன்னொரு தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி ரெட்டை வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இதோட 12ல் ராகு இருக்கிறது வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. வெளிநாட்டு உணவு பழக்கங்கள், வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எளிமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அதே நேரத்தில் வருமானத்தையும் கவனிச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மீன ராசி குழந்தைகள். அவங்களோட குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தாய்வழி உறவுகளில் கவனமாக இருங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாதகத்தில் சனி பகவான், அதாவது ஜென்ம சனி நடக்கிறதுனால காகத்துக்கு உணவு கொடுக்கறது, திருநள்ளாறு சென்று சாந்தி செஞ்சுக்கிறது, தர்பேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது சிறப்புகள் ஏற்படுத்தி தரும். இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக
பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை போய் தரிசிக்கிறது மிகுந்த சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் 1, வண்ணம் ஆரஞ்சு வண்ணம். நன்றி.